மனுஷர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வாய்த்தது சீலம் இருந்தது. ஒரு வண்டில் என்றால் 2 மாடும் அளவாக இருக்க வேண்டும், சரியான உயரமாக இருக்க வேண்டும், சரியான இலக்குள்ளதா இருக்க வேண்டும். ஒரு வண்டிலுக்கு 2 மாடு சரியா இருக்கும் பொழுது ஒரு குடும்பத்திற்கு அமைகிற புருஷனும் பஞ்சாதியும் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும். ஆனால் சிலருக்கு அப்படி அமைவது இல்லை. அதனால தமிழ்ல சொல்லுவாங்க, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த. அது உண்மைய வேதத்தில் இருக்குது. பல ஆயிரங்களுக்கு முன்பதாக புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு, புத்தியுள்ள பஞ்சாதி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆனா சிலருக்கு அப்படி கிடைப்பதில்லை, சிலருக்கு கிடைக்கிறது. ஆனா என்ன கிடைச்சா என்ன கிடைக்காட்ட வாய்த்த வாழ்க்கையை திருப்தியாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு மனைவியினுடைய அன்பு, ஒரு மனைவியினுடைய பாசம் புருஷன் பொக்கெட்டுக்குள்ள காசு இல்லாத பொழுது தெரியும் என்று உலகம் சொல்லுவார்கள். எனக்கு அருமையான வேதத்திலே உண்மையான பக்தனாகிய ஜோபுவை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜோபு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, இந்த ஜோபு சகல ஆசீர்வாதங்களோடும் அவன் தன்னுடைய குடும்பத்தை சந்தோஷமா நடத்தி கொண்டு வரும் பொழுது ஒரு பிரச்சனை வருகிறது, ஒரு சோதனை வருகிறது. எல்லாத்தையும் அவன் இழக்கிறான். எல்லாத்தையும் இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, தன்னுடைய சொத்துக்களை இழந்து, தன்னுடைய தொழில்களை இழந்தது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீர சுகத்தையும் இழந்து சொறி பிடிச்சு சிறங்கு பிடிச்சு சாம்பலில் அவன் கிடந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய மனைவி, வேதம் வாசிக்க சொல்ல மாட்டேன், என்னை கவனிங்க, அவனுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய மனைவி சொன்ன வார்த்தை என்ன? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பயபக்தியை விட்டுவிட்டு, போதும் என்கிற மனதை விட்டுவிட்டு, பேசாமல் செத்துப்போ. அவனுக்கு வாய்த்த மனைவி அப்படி. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வாய்ச்ச மனுஷி அவன் நல்ல ரெஸ்பெக்டா இருக்கல, அவனுக்கு பக்கத்திலே டிங்கிரி நோன மாதிரி தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எந்த புருஷன். இப்ப அதே புருஷன் வருத்தத்தில் விழுந்து கிடக்கிறான், வேலை செய்ய முடியாதவனா இருக்கிறான். அந்த நேரத்தில் அவள் சொல்லுகிறாள், ஜோபு செத்துப்போ. ஆனா தான் இருக்கணும், யார் சாகணும்? அப்படி ஒன்று தேவ மனுஷனுக்கு வாய்ச்சது. அந்த தேவ மனுஷன் அப்படிப்பட்ட பெண்ணோடு தன்னுடைய மனசை எப்படி வைத்திருந்தார்? எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஜோபுனுடைய மனசு இந்த அளவுக்கு எப்படி திருப்தியாக இருந்ததென்றால் அது தேவனுடைய கிருபை இல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பார்க்கும் பொழுது ஜோபு சொல்லுகிறார், மனுஷிக்கு சொல்லுகிறார், உன்ற கதை பைத்தியம் போல இருக்குது, பைத்தியம் மாதிரி கதைக்காத. இப்ப எங்களுக்கு ஒரு தீமையின் காலம், இப்ப எங்களுக்கு ஒரு சோதனையின் காலம், இப்ப எங்களுக்கு ஒரு வேதனையின் காலம். நிச்சயமாக முடிவு உண்டு என்ற நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி, அவன் உடம்பை கர்த்தர் சுகப்படுத்தி, மறுபடியும் அவனை தேகாரோக்கியமாய் கொண்டு வரும் பொழுது ஜோபு யார மனைவியா ஏற்றுக்கொண்டான்? போவண்டு யார் சொன்னாலோ, வேண்டாம் என்று யார் சொன்னாலோ, இனி ஒன்றுக்கு உதவாதென்று யார் சொன்னாலோ, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாது வெளியில போட நாய் என்று யார் கலைச்சாலோ, அவளோடு கூட வாழ்ந்து 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தக்கதாய் ஜோபு தன்னுடைய மனசை திருப்தியுள்ளதாக. அல்லேலூயா. பாருங்கள், ஆபத்து நேரம் உதவி செய்யாமல், ஒரு தேத்தனி ஊத்தி கொடுக்காமல், சாவுக்கு சாபம் போட்ட மனைவியை அவன் திருப்தியாக வாழ்ந்து நேசித்தான் ஜோபு என்கிற பக்தன். ஆனா இன்றைக்கு எங்கட மனுஷியோட ஒரு கிழமை கதைக்கிறேல, ஏன் தேத்தனி ஊத்தி தரையில, மனுஷிய ரோட்டில் ஏத்தி கொண்டு போறேல, ஏன் ஒரு இடத்துல நான் பார்த்த பொழுது கல்யாணம் கட்டின புதுசுல புருஷனும் பஞ்சாதியும் அப்படியே தான் தெரியுவாங்க மோட்டர் சைக்கிள.
அன்றைக்கு போறேன் 2 மோட்டார் சைக்கிள், அதுவும் அவர் போய் ஒரு 10 அடிக்கு தள்ளி தான் இவ போறான். நான் கிட்டே நீங்க இப்படி திரிறீங்க, எல்லாரோடையும் கதைக்க மாட்டேன், ஒரு சிலரும் கதைப்பேன். அப்ப அவங்க சொன்னாங்க, குண்டா போட்டு தானே. என்ன போட்டது? குண்டா வந்துட்டு. ஐயா, மனுஷி குண்டா வந்த மனசுல திருப்தி இல்ல, மனுஷி மூஞ்சிய நீட்டுனா திருப்தி இல்ல, மனுஷி அதை செய்தா திருப்தி இல்ல, இதை செய்தா திருப்தி இல்ல, தாய் வீட்டிலிருந்து ஏதாவது கொண்டாட்டி திருப்தி இல்ல. ஆனா ஜோபு என்கிற பக்தன் சொல்லி தருகிறான், என்ன? எந்த நிலைமையில இருந்தாலும் நான் திருப்தியோடு இருக்க கற்றுக்கொண்டே, ஏனெனில் ஹல்லேலூயா, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், சாய்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனைவிதான் என்னை பேசியது, இந்த மனைவிதான் என்னை திட்டியது, இந்த மனைவிதான் எனக்கு உதவி செய்யவில்லை. ஆனாலும் என்னுடைய மனசுல நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாயிருக்க கற்றுக்கொண்டு, மனரம்மியமாயிருக்க நான் கற்றுக்கொண்டு, மனரம்மியமாயிருக்க நான் கற்றுக்கொண்டு. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த மனைவி, ஏன் எனக்கு இந்த பஞ்சாதி, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இந்த நரகம், ஏன் எனக்கு இந்த சோதனை என்று அங்கலாய்க்கிற சகோதர சகோதரி, ஜோபுவை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு முன்னால நிறுத்துகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கையெட்டி சொல்ல மாட்டீங்களா? காணாத காணாத. அல்லேலூயா. எல்லாரும் 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 அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற மனுஷர்கள், எங்களுக்கு வாய்ச்சிருக்கிற மனுஷர்கள் எங்களை சாக வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் எங்களுடைய மனசுல ஒரு கசப்பும் இருக்கக்கூடாது, ஒரு வெறுப்பும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களை வழி நடத்துகிறவர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அறியாமல் ஒரு தலை மயிரும் எங்கள் இருந்து விழாதென்று சொல்லி கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி. ஹல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவுதான் மனசை திட்டினாலும், வீட்டை விட்டு 6 மணிக்கு பிறகு போனால், எந்த நேரம் எரிஞ்சு விழுந்து கொண்டு நின்றாலும், எந்த நேரம் போனில் எடுத்து எங்க நிக்கிறீங்க எங்க நிக்கிறீங்கன்னு கேட்டாலும், உன்ற மனசு ஒரு நாளும் குழம்ப கூடாது. பட்பு மட்டும் வடிவா சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேரு ஒரு குடும்பத்தை விட்டுட்டே போடுவாங்க. ஏனடா, எங்க போனாலும் போன இடத்துல எங்க நிக்கிறேன் எங்க நிக்கிறேன் எங்க நிக்கிறேன்னு கேட்டுக்கொண்டே நிக்கிறான். அப்படித்தான் வாட்ச் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. வாட்சது அப்படித்தான் வாட்ச் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. வாட்ச வாழ்க்கை சந்தோஷம் வாழையா. அல்லேலூயா சொல்லுங்க.